ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் மேலே கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே ஒரு டீ சாப்பிட்டா தான் அது ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டீ சாப்பிட்டு தான் என்னோடய ஈவினிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டின்னருக்கு இட்லி தான். ஸோ தக்காளி சட்னி வைக்கணும்லாம் ஆசை இருக்குது. பட் இப்போ இருக்க தக்காளி ரேட்டுக்கு நான் ஒன்று தக்காளி 1 இல்லது 2 அப்படிங்கிற மாதிரி தான் சமையலுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா தக்காளியே இல்லாத சமையலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மல்லி சட்னிக்கும் பூண்டு சட்னிக்கு தக்காளி தேவையில்லை. ஸோ அதனால் மல்லி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மல்லி சட்னிக்கு கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அரைச்சோம்னா சட்னி நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மல்லி நான் போடுறதுல ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் நான் சேர்த்து நான் மல்லி சட்னிக்கு ரெடி பண்ணிடுவேன். உளுத்தம்பருப்பு, தேங்காய், புளி, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை, புதினா இது மட்டும் தான் நான் வதக்கி அரைக்க போகிறது. தக்காளி இதுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு அப்படியே கையோடு பூண்டு சட்னிக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூண்டு உரித்து பூண்டு, வெங்காயம், வத்தல், புளி இதை மட்டும் நல்லா வதக்கி விட்டு நல்லா செவக்க வதக்கி விட்டுட்டு இதுக்கும் தக்காளி தேவையில்லை. பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது வதங்குற நேரத்தில் நான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்டவ்வையும் கையோட தொடச்சி விட போகிறேன். ஒரு சில நாள் என்னோடய கிச்சன் க்ளீனிங் இந்த மாதிரி இருக்கும். நைட்டு நம்மளால் ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க முடியாமல் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாளில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே சைட் பை சைடாக கிச்சன் கவுண்டர் டாப், ஸ்டவ்வு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிம்பிள் க்ளீனிங் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருக்கிற அந்த 2 சைடு இருக்கிற அடுப்பை நான் ஃபுல்லாக விம் லிக்யூடு போட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு துணியை ஃபுல்லாக ஈரமாக ஆக்கி அப்படியே கையோடு அதை தொடச்சி விட்டு அப்படியே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்படி சைட் பை சைடாக சின்ன சின்ன ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க என்னோடய வேலைகள் எனக்கு குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து தேங்காய் சட்னிக்கும் நான் ரெடி பண்ணணும். ஸோ இந்த பக்கம் கவுண்டர் டாப்பை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுட்டாலே நம்மளோட க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாயிரும். ஸோ டக்கு நான் அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பொருளையும் நான் எடுத்து அந்தந்த பிளேஸில் செட் பண்ணிட்டேன். ஈவினிங்க்கு அப்புறம் அதிகமாக என்னோடய கவுண்டர் டாப்பில் ஆலிவேரா ஜெல் பாக்ஸும் கஸ்தூரி மஞ்சளும் இருக்கும். நைட்டு கிச்சன் ஒர்க் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சுன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்காக அதை எடுத்து வச்சுருவேன். டைம் இருக்கிறப்ப அதை அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அதனால் ஈவினிங் எப்போயுமே நான் அதை எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ செல்ஃப் கேரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. என்ன தான் நம்ம வீட்டுக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சாலும் நம்மளையும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்காக எப்போவாவது டைம் கிடைக்கிறப்ப மேக்ஸிமம் வீக்லி 4 டேஸாவது நான் ஃபேஸ் பேக் ஏதாவது யூஸ் பண்ணிக்குவேன். ஃபேஸ் பேக் மார்னிங் போடுறத விட நைட்டு போடுறது உண்மையிலே நல்லா பிரைட் லுக்கை கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் எப்போயுமே ஈவினிங் மேலே நான் எடுத்து வச்சுருவேன். கிடைக்கிற டயத்தில் கிடைக்கிற நாளில் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ன தான் வேலைகள் இருந்தாலும் நம்மளோட வேலைகளுக்கு நடுவில் நம்மளையும் கொஞ்சம் கேர் பண்ணுறதுக்கு என்னென்னது செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இது மூலயமா நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கிற டைமில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர்னு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்காக நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க. எப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயங்களை இவங்களுக்கு இது சாப்பிட்டா பிடிக்கும், இது சாப்பிட்டா பிடிக்கும், இப்படி இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து செய்கிறீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எனக்கு இது நல்லாயிருக்கும், எனக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்களை செய்ய முடியலனா கூட ஒரு 2 விஷயத்த செய்கிறதுக்கு கண்டிப்பாக மறக்காதீங்க. உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி, எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்மளுக்கு கிச்சனில் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் வச்சு கணக்கு வச்சு நம்ம இந்தளவுக்கு நம்ம வெயிட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக வாட்டர் அப்பப்போ எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் எந்த அளவுக்கு முடியுதோ ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம்னு வாக்கிங் போகிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீடே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாள் லேசியாக ஃபீல் பண்ணி சோம்பேறி பட்டு உடம்பு முடியாமல் இருந்தாலும் வீடே அன்றைக்கி களையிழந்து போன மாதிரி ஆயிரும். ரொம்ப அமைதியாக எல்லாருமே ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும்.
என்னோட லைஃப்பில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ எது எப்படியோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் வீடு ஹாப்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நைட்டு சமையலை வந்து 1 பை 1 முடிச்சுட்டே வந்து சைட் பை சைடாக க்ளீனிங் ஒர்க்கையும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இட்லி ஊற்றியாச்சு. இட்லி வேகிற நேரத்தில் வந்து கவுண்டர் டாப் இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக விம் லிக்விட் போட்டு சோப் போட்டு ஈரத்துணியை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த சோப்பு தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன்னா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கிச்சன் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை வந்து எடுத்து வைக்க வேண்டியது வேலை தான். பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறமா சாப்பிட்டு வந்து பாத்திரத்தை கழுவி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு சோம்பேறித்தனம், துணியை எவ்வளோ வேணாலும் துவைச்சி போட்டுருவேன், மடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். அதே மாதிரி தான் பாத்திரத்தை வந்து கழுவி கூட போட்டுடலாம், அது அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நேரமும் இதை வந்து செய்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி இப்போ பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ நாளைக்கு காலைக்கு வந்து நான் 11 மணி ஸ்நாக்ஸாக வந்து கருப்பு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நான் எடுத்து இப்போயே நான் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நான் மறந்துடுவேன். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு வச்சுருக்கிறேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு படுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா அப்படியே விட்டேன்னா மறந்துடுவேன். இப்போ வந்து கலராக ஒரு தேசிய கொடி கலரில் வந்து சட்னி வச்சு இட்லியும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக கழுவி போட்டு சின்கை வந்து கையோடு கழுவி முடித்த கையோட லாஸ்ட்டு வந்து சிங்கில் வந்து கல்லுப்பை வந்து நம்ம போட்டு லைட்டாக வார்ம் வாட்டரை ஊற்றி விட்டுருவேன். ஸோ இதோட வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ எடுத்து வச்ச கருப்பு சுண்டலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் லஞ்சுக்கு தயிர் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் பால் இருக்குது, அது உரமோரோடு ஊற்றி வச்சுட்டு நைட்டு கிச்சன் வேலை இதோட ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.